வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஊரில் ஒரே சாமியை கும்பிடக்கூடிய ஒரு பணக்கார குடும்பமும் அதேபோல் நடுத்தர வர்க்கம் கொண்ட குடும்பமும் வசிச்சுட்டு வராங்க. என்ன தான் காசு பணமும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பண வசதிகள் இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் மன நிம்மதி, சந்தோஷம் இந்த இரண்டுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போங்கள இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கோயிலில் போயிட்டு அங்கே உள்ள பூசாரிகிட்ட கேட்டு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணலாமா, இல்லை என்ன பண்ணனா எங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சாமிகிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. போயிட்டு சாமிகிட்ட போய் வேண்டுதலும் வைக்கிறாங்க. வேண்டுதல் வைக்கும்போது அந்த பூசாரி சொல்கிறாரு, தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உங்களுக்கு அந்த கடவுள் உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பாரு அப்படின்னு அந்த கோயில் பூசாரியும் சொல்கிறாரு. அந்த இருவருமே தங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்யலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. போகும்போது அதில் அந்த பணம் படைத்த அந்த முதலாளி கெடா விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த விருந்துக்கு தங்கள் சொந்தக்காரர், தங்களுடைய தொழில் முனைவோர், அதாவது கூட தொழில் செய்கிறவங்க இவங்க, அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டு தடபுடலாக விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு. அதே போல் அந்த நடுத்தர வர்க்கம் குடும்பத்தில் இருக்க அந்த மனிதரும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சைவ சாப்பாடு, அதாவது தன்னால் முடிந்த சைவ சாப்பாடு அதையும் பண்ணணும்னு நினச்சி அவரும் பண்ணுறாரு. அப்போங்கள அவரும் தன்னுடைய உறவினர், தன்னுடைய தொழிலில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் அந்த ஊர் மக்கள், தன்னிடம் வேலை செய்யக்கூடிய மக்கள், அப்புறம் ஒரு வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடிய மக்கள் அப்படின்னு பல பேரை அழைச்சி சாப்பாடு போடுறாரு. இதில் கொஞ்ச நாள் போக 2 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. அப்போங்கள அந்த பணம் படைத்த முதலாளி அந்த கோயிலில் போயிட்டு கடவுள்கிட்டையும் அந்த பூசாரிட்டையும் புலம்புறாரு. நான் என் வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் கெடா விருந்தே படைத்தேன். ஆனாலும் எனக்கு அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமும் என் குடும்பத்துக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த நடுத்தர வர்க்கம் கொண்ட அந்த மனிதரும் கடவுளுக்கு தான் செஞ்ச தனக்கு புண்ணியத்தால் நன்றி செய்வதற்காக சாமிகிட்ட காணிக்கை செலுத்தி வேண்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்காரு. அப்போங்கள அந்த பூசாரி சொல்கிறாரு, நீங்கள் கிடா விருந்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதில் சில பல பாரபட்சங்கள் இருந்துச்சு. அதாவது நீங்கள் சாப்பிட அழைச்சவர்கள் எல்லாருமே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் உள்ளவங்க கிடையாது. உங்களுடைய உறவினர்கள், அப்புறம் உங்கள் கூட தொழில் செய்யக்கூடிய மனிதர்கள், ஊர் மக்கள் இப்படின்னு மட்டும்தான் நீங்கள் கூப்பிட்டீங்க. ஆனால் அதே போல் இன்னொருத்தர் இதே மாதிரி தான தர்மம் பண்ணார். அதாவது அன்னம் தர்மமாக பண்ணார். அவர் எப்படி பண்ணியிருந்தார் அப்படின்னா, தன்னுடைய உறவினர்கள், தன்னை சார்ந்தவர்கள், தன் குடும்பத்தில் உள்ளவர்கள், அப்புறம் ஊர்க்காரர்கள், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய மக்களையும் அழைத்து சமமாக உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறினார். அதுதான் தானம். அதுக்கு பேர் தான் அன்னதானம். அந்த அன்னதானங்கிறது
இவங்க தான் சாப்பிடணும், இவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு விருந்து. எல்லாருமே வந்துட்டு சரிசமமாகவும் எல்லாருக்குமே வந்துட்டு உணவு கிடைக்கக்கூடியது தான் வந்துட்டு அன்னதானம். அதை அவர் சிறப்பாக செஞ்சுருக்காரு. அவருக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் வந்துட்டு செய்தது அன்னதானம் கிடையாது, விருந்து உபசரிப்பு. அதனால தான் நீங்கள் நினச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த கோயில் பூசாரி அறிவுரை வழங்குறாரு. நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறதான் முக்கியம் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நாம் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.